பழசெல்லாம் மறந்து போச்சா? ஏமா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்ப எப்படிமா ஞாபகம் இருக்கும்? நான் என் தங்கச்சி வைஷுவை மட்டும்தான் லட்டுன்னு கூப்பிடுவேன். ஆமா, நீ எதுக்காக இதெல்லாம் கேக்குற? ஏங்க அவளை பேச விடாம நீங்க ஏன் குறுக்க பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க அவன் பேசினா நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இல்ல மாமா, ஒரு அவளை பெண் நியாயத்தை கேக்குறா. தர்ம நியாயம் தெரிஞ்சு நீங்களே பேசாம இருக்கிறப்போ இவர் எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு? அப்புறம் சொல்ல வந்ததை மறந்துடுவாள்ல. சொல்ல வந்ததை மறந்துடுவாளா இல்ல சொல்லி கொடுத்ததை மறந்துடுவாளா? சொல்ல வந்ததுதான் மாமா. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நீ பேசுமா, பேசு. அருளு, உனக்காவது என்ன ஞாபகம் இருக்கா இல்ல நீயும் மறந்துட்டியா? அருளு, என்னடா இதெல்லாம்? ஐயோ அங்குள், இவன் எனக்கு யாருன்னே தெரியாது. அப்புறம் எப்படி பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறாப்புல? திவ்யா கால் பண்ணட்டுமா? ஏன்டா டே, உன்னை நம்பி திவ்யாவை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு உங்க அப்பா உன் மாமியார்ட்ட சவால்லாம் விட்டுருக்காரு. ஏங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் கேட்போமே. ஓகே, நோ மோர் கிராஸ் கொஸ்டின்ஸ். நீ ப்ரொசீடு. அருள், நம்ம எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடும் போது நீ போயிட்டு ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்ட. அங்க ஒரு கம்பி உன் கால்ல குத்திருச்சு. பாம்புதான் கடிச்சிருச்சுன்னு ஒரு அமர்க்களம் பண்ணியே, ஞாபகம் இருக்கா? ஏமா, அவனுக்கு நேத்தி நடந்ததே ஞாபகம் இருக்காது, சின்ன வயசு நடந்ததெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? ஏமா, உன்னோட 1.5 வயசுல நடந்ததை நேத்து நடந்த மாதிரி ஞாபகம் வச்சு சொல்றியே, நீ ஒரு அதிசய குழந்தைமா. ஏமாமா, 1.5 வயசு குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களா? ஏமா, நீ சொல்லி கொடுத்ததை அவ ஏதோ மாத்தி பேசிட்ட மாதிரி பதறி போற. எனக்கு என்ன மாமா பதட்டம்? இங்க பாருங்க, நான் சொல்ல வந்ததா சொல்லிடுறேன். உங்களுக்கெல்லாம் என்ன பத்தி ஞாபகம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் தான் கஸ்தூரி. இது என்னோட வீடு தான். நடிக்கிற மாதிரியே இருக்கு. இவ உண்மையா போலியான்னு தெரியலையே. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் இருக்கா பாருங்க. எங்க அப்பாக்கு என் மேல அவ்வளோ பாசம். அதனாலதான் இந்த வீட்டுக்கு கஸ்தூரி இல்லம்னு பேரே வச்சிருக்காரு. ஏன்னா அப்படியா? ஏண்டா, உனக்கு தெரியாதாடா? அப்புறம் ஏன் என்ன கேக்குற? அங்கிள், அவங்க தான் சின்ன பசங்க. நீங்களும் பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? என்னோட பிளாஷ்பேக் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இனிமே நீங்க தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்பா, என்னப்பா இதெல்லாம்? இங்க என்னப்பா நடக்குது? மாமா, என்ன மாமா இது? திடீர்னு ஒருத்தி வந்து இந்த வீடு என்னோடதுன்னு சொல்றா. நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. என்னதான் ஆச்சு? நடந்ததை சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார், வேற வழி இல்ல. சொல்றேன். இந்த வீடு என்னோடது இல்ல. இந்த வீடு என்னோடது இல்ல. இதுதான் நடந்தது. உங்க எல்லாருக்கும் இப்ப புரியுதா நான் ஏன் இந்த வீட்டை விற்க மாட்டேன்னு சொல்றேன்னு? வீடு என் பேர்ல இருந்தாலும் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி கஸ்தூரி தான். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அங்கிள், உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னை ஏமாத்திட்டு நீங்க இந்த வீட்டை வித்திருக்கலாம். ஆனா நீங்க அப்படி செய்யல. நான் வருவேன்னு ஒரு நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தீங்க. அந்த நம்பிக்கை வீண் போகல. You're really great. அங்கிள், இப்ப என்னோட வேலை என்ன தெரியுமா? எங்க அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும். உங்க அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணுமா? ஆமா அங்கிள், அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிக்க வேணாமா? என்ன சொல்ற இவ? ஆஹா,
சொதப்பிட்டாளே, போச்சு. நீ போனதுல இருந்து உங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்கம்மா. உங்க அப்பாவை விட உங்க அம்மாவுக்கு தான் தாங்க முடியாத துக்கம். எப்பவுமே ஒன் நினைப்பாவே இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மா உன்னை தேடி நாகர்கோவில் வந்தாங்களே, அந்த எக்ஸிபிஷன்ல மறுபடியும் நீ கிடைப்பியாங்கிற மாதிரி உனக்கு ஞாபகம் இல்லையா? அங்கிள், நான் 1.5 வயசு குழந்தை அங்கிள். எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? 1.5 வயசு குழந்தைக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள். நான் எப்படி இந்த வீடை தேடி கண்டுபிடிச்சு வந்தேனோ அதே மாதிரி எங்க அப்பா அம்மாவும் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை கண்டுபிடிச்சு வருவாங்க. வருவாங்க வருவாங்கம்மா. உங்க அப்பா அம்மா இந்த வீடு தேடி வருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ இங்கேயே இரு. யாருப்பா இவங்க? ஏதோ நம்ம வீட்டை அவங்க வீடுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? அவங்கள எப்படிப்பா டெஸ்ட் பண்ண போறீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? என்னப்பா, டாக்குமெண்ட்ஸ்லாம் அவகிட்ட கொடுக்க போறீங்களா? அவ தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரின்னு சொன்னா உடனே டாக்குமெண்ட்ஸ்லாம் அவகிட்ட கொடுத்துருவீங்களா? செக் பண்ண மாட்டீங்களா? ஏன் அவதானான்னு கன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க? ஆமா சார், பிரபு சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கும் அவ மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. அவளை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும் சார். ஏமா, எவ்வளோ ஒத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த வீடு என்னது அப்படின்னு சொன்னா உடனே டாக்குமெண்ட்டை கொடுத்துருவேனா? கண்டிப்பா நான் அவளை டெஸ்ட் பண்ணுவேன். தாத்தா சொல்றா. வாங்க கிரிக்கெட் விளையாடலாம். டேய், இவன் ஒருத்த நேரங்காலம் தெரியாம பேசாம போடாங்க. நான் உங்களைய விளையாட கூப்பிட்டேன். தாத்தாவை தானே கூப்பிட்டேன். தாத்தா, எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் ரைட்லயும் பேட்டிங் பண்றான், லெஃப்ட்லயும் பேட்டிங் பண்றான். அது எப்படின்னு எனக்கும் கொஞ்சம் சொல்லி தரீங்களா? டேய் ஆகாஷ், தாத்தாவை தொந்தரவு பண்ணாத, பேசாம அந்த பக்கம் போய் விளையாடு போ. ஏய், குழந்தை ஏன்டா திட்டுற? ஆகாஷ், தாத்தா முக்கியமா பேசிட்டு இருக்கேன். பேசி முடிச்ச உடனே உன்னோட வந்து விளையாடுறேன். போங்க தாத்தா, எப்ப பார்த்தாலும் நீங்களும் அப்பா மாதிரியே பண்றீங்க. என் கூட வந்து விளையாட மாட்டீங்க. நான் புது ஆன்ட்டி கூட போய் கிரிக்கெட் விளையாடுறேன். நேத்து தான் இந்த வீடு என்னது இல்ல அப்படின்னு மீனாட்சி கிட்ட சொன்னேன். ஆனா இன்னைக்கு நான் தான் வீட்டுக்கு சொந்தக்காரின்னு ஊத்தி வரா. மீனாட்சி, ஆகாஷ் சொன்னான்ல, அதுல இருந்து எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணுதான் வாரிசுன்னு கன்ஃபார்ம் ஆனா அவ சொத்தை அவகிட்ட கொடுத்துடணும். அதான் நியாயம். மத்தவங்க சொத்து நமக்கு தேவையே இல்லம்மா. ஆனா அவசரப்பட்டு எந்த முடிவையும் நாம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஏமா டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் வெயிட் பண்ணு. பிரபு, சார் சொல்றதும் கரெக்ட் தான். இவ்வளவு நாள் கட்டி காத்த சொத்தை தப்பான ஆள்கிட்ட போக கூடாதுன்னு சொல்றாரு. அது கரெக்ட் தானே? மீனாட்சி, என்கிட்ட சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு அவ சரியான பதில சொல்லிட்டா அவதான் உண்மையான கஸ்தூரி. இந்த சொத்துக்கு அவதான் வாரிசு. அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேங்கிற திருப்தி எனக்கு இருக்குமா? அப்போ
வீட்டை அவகிட்ட கொடுத்துட்டு நம்ம நடுத்தெருவுல நிக்கணுமா? நான் செய்யறது தர்மத்தின்படி சரின்னா பிரபு, அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். இதை விட இன்னும் அதிகமாகவே கொடுப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கஸ்தூரிய கிராஸ் கொஸ்டினா கேட்டு மடக்கிறம்ப கொஞ்ச நேரம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும், கேட்கலாமா? கேளுங்க, தாராளமா கேளுங்க. உங்களுக்கு இந்த வீட்டை பத்தி எப்படி தெரிஞ்சது? யாராவது தகவல் கொடுத்து வந்தீங்களா இல்ல எப்படி? யாரும் என்ன அனுப்பி வைக்கல. இந்த வீடு என் ரத்தத்தோட அழைப்பு, என் குடும்பத்தோட குரல். அதான் என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்துச்சு. ம்ஹும். ஆமா, இவ்வளவு நாள் நீங்க எங்கம்மா இருந்தீங்க? மும்பைல இருந்தேன். ஆஹா. அப்போ உன்னோட அப்பா மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் பெரிய பிசினஸ் மேன். ஓ, ஓகே ஓகே. நீ தப்பா நினைக்கலன்னா அவரோட ஃபோன் நம்பர் தர முடியுமா? உங்ககிட்ட நம்பர் கொடுத்தாலும் நீங்க அவர்கிட்ட பேச முடியாது. ஏன் மௌனம் வருதமா? இல்ல, அவர் செத்து பல வருஷம் ஆகுது. அடடா, இந்த கேள்வி நான் போச்சு. ஓகே, அடுத்த கேள்வி கேளுங்க. இத்தனை வருஷமா வராம இப்ப எப்படி திடீர்னு இந்த அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு வந்தீங்க? நல்ல கேள்வி. நல்ல கேள்விங்கிறதுனால தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. எங்க அம்மா கனவுல வந்து சொன்னாங்க. கனவுலையா? என்ன சொன்னாங்க? இந்த ஊர்ல இந்த அட்ரஸ்ல இந்த பேர்ல உனக்கு சொத்து இருக்கு, போய் பாருன்னு சொன்னாங்களா? என்னமா கதையா இருக்கு இதெல்லாம்? நம்புற மாதிரியா இருக்கு? மாமாவே நம்பிட்டாரே. நான் இவங்களை கேட்டேன், நீ சொல்லுமா. உன்னோட வீடு இது இல்ல, உன்னோட வீடு இது இல்ல. கரெக்ட், இது என்னோட வீடு இல்ல, சுந்தரண்ணா வீடு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஏங்க, அவளோட கதைய சொல்றா. ஓகே ஓகே, நீ பதில் சொல்லுமா. அடிக்கடி கனவுல அம்மா வந்து சொன்னாங்க. ஒரே டிஸ்டர்பா இருந்துச்சு. அப்போதான் செத்து போன எங்க அப்பாவோட டைரிய புரட்டி பார்த்தேன். நினைச்சேன் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் படத்துல தான் வரும்னு நினைச்சேன். நிஜ வாழ்க்கையிலும் வருதா? சொல்லு சொல்லு சொல்லு. அந்த டைரியில நீ என் சொந்த மக இல்ல, வளர்ப்பு மக, உனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு நீதான் உண்மையான வாரிசுன்னு எழுதி அட்ரஸும் இருந்துச்சு. அந்த அட்ரஸ்ல இருந்த வீடு தாங்க இது. அதனாலதான் இந்த வீடை தேடி நான் வந்தேன். என்னடா அவ இவ்வளவு சென்டிமெண்டா பேசுறா? நிஜமாவே இவதான் இந்த வீட்டோட வாரிசா இருப்பாளோ? உட்காருமா. தேங்க்ஸ் அங்கிள். நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன். நீ அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டா நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோம். இன்னைக்கு முகூர்த்த நாள். கேளுங்க அங்கிள், அது உங்க கடமை. இந்த சொத்து தப்பான ஆளுங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தானே கேக்குறீங்க. தாராளமா கேளுங்க அங்கிள். உனக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா? அங்கிள், பொதுவா எல்லா பொம்பளை பசங்களுக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். எனக்கும் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அப்பாவையா பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்களா? அப்பாவை பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட அம்மாவை ஒரு படி மேல போய் ரொம்ப பிடிக்கும். ஓ
ஏன்னா 10 மாசம் சுமந்து பெத்தவங்கல, அதனால பிடிக்கும். நீ சொன்னது சரியான பதில். ம். நீ அப்பாவை தான் பிடிக்கும்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா சரியான பதில சொல்லிட்ட. அடுத்த கேள்வி. ம். நீ லெஃப்ட் ஹேண்டரா ரைட் ஹேண்டரா? வலது கை பழக்கமா இடது கை பழக்கமா? நான் பிறந்ததுல இருந்தே லெஃப்ட் ஹேண்டர் தான் அங்கிள். இது பாருங்க அங்கிள், இது என்னன்னு சொல்லுங்க. லட்டு இத கேட்கவா வந்த? இல்லையே, இவ ரைட் ஹேண்ட் தானே? நல்ல வசமா மாட்டினான். நீ ரைட் ஹேண்ட்ல தானே எல்லா வேலையும் செய்யற, ஆனா லெஃப்ட் ஹேண்டட்னு சொல்ற? நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் பிறக்கும் போது லெஃப்ட் ஹேண்டர் தான். ஆனா என்னை எடுத்து வளர்த்தாப்பா எந்த வேலை செஞ்சாலும் ரைட் ஹேண்ட்ல தான் செய்யணும், லெஃப்ட் ஹேண்ட்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அதனால எனக்கு வலது கை பழக்கம் வந்துருச்சு. என்ன இது, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றாங்க. அப்புறம் அங்கிள், வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இருக்குமா? எந்த நம்பிக்கையில உங்க அப்பா அம்மா திரும்பி வருவாங்க நீ சொன்ன? உயிரோட இருந்தா திரும்பி வரலாம், இல்லன்னா எப்படி வர முடியும்? ஏமா நீ கங்காவா இல்ல கஸ்தூரியா? அ, அ, கஸ்தூரிய கேட்டா கங்கா பிட்டோட வர. கடைசியா இன்னொரு டெஸ்ட். என்ன டெஸ்ட் அங்கிள், சொல்லுங்க. டிஎன்ஏ டெஸ்ட். இத பத்தியா? இது கஸ்தூரி சின்ன குழந்தையா இருந்தபோது எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட். இப்போ உனக்கு ஒரு பிளட் டெஸ்ட். இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் ஃபுல்லா கரெக்டா பண்ணுவோம். எல்லாம் ஒத்து வந்ததுன்னா, 2 ரிப்போர்ட்டும் சரியா இருந்ததுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு. சரியா இல்லைன்னா உனக்கு புழல் ஜெயில் தான், களிதான். டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எதுக்கு? வேற ஏதாவது டெஸ்ட் வைக்கலாம்ல. அப்போ ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, மேத்தமெட்டிக்ஸ்ல வைக்கலாமா? ஏமா இது என்ன பள்ளிக்கூட டெஸ்டா? டிஎன்ஏ டெஸ்ட். இதுக்கு ஒத்துக்கிட்டா வீடு, ஊத்திக்கிட்டா புழல் ஜெயில் தான். அங்கிள், நான் உண்மையை சொல்லிடுறேன்.